ஹாய். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் நண்பர்கள் நட்பு அப்படின்னு ஒரு அழகான படலம் கண்டிப்பாக இருந்திருக்கும். நம்ம எல்லாருக்கும் அது முதல்ல எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா, நம்ம எல்லோரும் ஸ்கூல் போகிறப்போ நம்மளுக்கு அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம கூட காண்டாக்டில் கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு சில நபர்கள் மட்டும் இருப்பாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக காலேஜ்னு ஒரு விஷயத்துக்கு போகிறப்போ அங்கே நிறைய பேரை நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்குறதுல ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை நம்ம நட்பு வட்டாரமாக சேர்த்து வச்சுருப்போம். அப்படிப்பட்டவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உறுதியாகவும் உறுதுணையாகவும் உத்வேகமாகவும் இருப்பாங்க. ஆனால் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி இருப்பாங்களான்னா சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களை பொறுத்தும் அது மாறும். அப்போது நண்பர்கள் அப்படின்ற விஷயமும் நட்பு அப்படின்ற விஷயமும் உண்மையிலேயே ஒரு அழகான புனிதமான அறிவான விஷயம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இது எல்லாமே வந்து கடவுளாக நம்மளுக்காக கொடுக்கறது, நம்ம ஏற்படுத்திக்கிறது இல்லை. ஆனால் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் நட்பு அப்படின்ற விஷயம் நம்மளாக ஏற்படுத்திக்கிறது. ஒரு தோழனாகவோ தோழியாகவோ நம்மளுக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல நம்மளுக்காக கை கொடுப்பாங்க. ஒரு நல்ல நண்பன் அப்படின்னா எப்பயுமே எப்படி இருக்கணும்னா, ஒரு தப்பு செஞ்சாலும் அதை சுட்டி காட்டணும், சரி செஞ்சாலும் சுட்டி காட்டணும். அப்படி இருந்தால் தான் ஒரு நட்பு நல்ல விஷயமா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு நட்பு அப்படின்ற விஷயம் எப்பயுமே வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷனில் வர்றதான் உண்மையான நட்பு. நீ அழகாக இருக்க, அறிவாக இருக்க, படிச்சிருக்க, படிக்காமல் இருக்க, பணம் இருக்குது பணம் இல்லைன்னு சொல்லி வர்றது நட்பு கிடையாது. அது ஒரு லவ்வோ லஸ்ட்டோ எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதனால் நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச நண்பர்களை கிடைச்ச வரி வச்சு சூப்பராக யூஸ் பண்ணி வாழ்க்கையை லைஃப் கேரி ஃபார்வர்ட் பண்ணி போகணும்.